T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் இந்திய அணி தற்பொழுது பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. மேலும் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது. இதனை முன்னிட்டு இந்திய அணியானது பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. மேலும் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி தற்பொழுது பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி தற்பொழுது பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி தற்பொழுது பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் இந்திய அணியானது பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. மேலும் T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்த நிலையில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்துவீச்சை தற்பொழுது தேர்வு செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் பரத் வழங்க கேட்கலாம். பரத் வணக்கம். தற்பொழுது T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். இது நல்ல ஒரு விஷயம் தான் பேட்டிங் ஆடுறது அப்படின்றது. ஏன்னா அந்த விக்கெட் போக போக ஸ்லோ ஆகும் அப்படின்றது கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் பிக்கெஸ்ட் கிளாஷ் இது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இந்த போட்டிக்கான சூழல் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க பாய்காட் பண்ண போறோம், இந்தியாவோட ஆடமாட்டம் கை குலுக்கல, இதுக்கு முன்னாடி ஏசியா கப்ல கோப்பையே வழங்கலன்னு பல சிக்கல்கள், இது ஒரு மிகப்பெரிய யுத்தமா மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த போட்டியை பார்க்கணும். நிச்சயமா கொலம்போல ஆட போற இந்த போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கு. அதாவது மழை வரும், பல சிக்கல்கள் சில நேரத்தில் தொடங்கி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அபிஷேக் சர்மா களம் இறங்குறாரு. 191 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அவர் எப்படி ஆட போறார்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அபிஷேக் சர்மா உள்ள வந்திருக்காரு. அண்ட் இது ஸ்பின் ஹெவி பிட்ச்ன்றதுனால குல்தீப் யாதவையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஹர்ஷதீப் சிங் அண்ட் சஞ்சய் சாம்சனுக்கு பதிலாக எப்படி நம்ம தொடக்கம் கொடுக்க போறோமே, அதிரடியான தொடக்க ஆட்டக்காரர்கள் தொடர்ந்து அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. பட் இந்த டோர்னமெண்ட்ல நம்ம பார்த்த ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்தியா இடைப்பட்ட நேரங்கள், அதாவது 6 முதல் 15 ஓவர்களில் ஸ்பின் போலிங்க்கு நிறைய விக்கெட்டுகளை இழக்குவதும் அவங்க ஒரு பெரிய ஸ்டார்ட் இருந்தாலும் கஷ்டப்பட்டாங்கன்றதை பார்க்கிறோம். பாகிஸ்தான் ஸ்பின் ஹெவி டீமா இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா உஸ்மான் தாரிக் அப்படின்ற துருப்பு சீட்டை எடுத்துட்டு வராங்க. நின்று நிதானமா போலிங் போடக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சர்ச்சைக்குரிய போலிங் ஆக்ஷன் வச்சிருக்காரு. அவர் எப்படி ஆட போகிறோம், என்ன டார்கெட் செட் பண்ண போகிறோம், இந்த ரவுண்ட் 170 180 இஸ் வெரி குட் ஸ்கோர் ஆன் திஸ் கிரவுண்ட், இதை நம்ம எப்படி எடுத்துட்டு வர போறோம் அப்படின்றத மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. பிளஸ் பாபர் அசம் என்ன பண்ண போகிறார் இந்தியாவுக்கு எதிராக அப்படின்றது. இந்தியா கிட்ட அங்க தாரிக்கை பத்தி பேசினா, இங்க வருண் சக்கரவர்த்தி என்ன செய்ய போகிறார், அக்சர் பட்டேல், குல்தீப் எடுத்துட்டு வரோம். 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சு ஆட போகிறது. போட்டி விறுவிறுப்பா இருக்க போகிறது. குறைந்தபட்சம் 170 175 எடுத்தா ஒரு சேஃப் ஸ்கோரா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான உலக கோப்பை போட்டிகள் 7-1 அப்படின்ற இடத்துல இந்தியா முன்னணியில இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் பிரஷர் இருக்கு. அதே பிரஷர் பாகிஸ்தானுக்கும் இருக்கு. ஸோ இந்தியா இதை ஒரு போட்டியா எடுத்து விளையாடினா நிச்சயமா பரிமளிக்கலாம். ஆனா அது ஒரு யுத்தமா பாதிக்க மாட்டாங்க நம்ம நம்பலாம். பட் பிரான்ஸுக்கு அடுத்த ஒரு 2.5 மணி நேரம் அதிரடியான விஷயங்கள் பலது இருக்கு. இந்தியா பேட்ஸ்மேன் எப்படி ஸ்டார்ட் கொடுக்க போறாங்க, அபிஷேக் என்ன பண்ண போகிறார், பொறுத்திருந்து பார்ப்போம். லைனா அதிரடி ஆட்டக்காரர்கள் நமக்கு 9வது இடம் வரைக்கும் அக்சர் பட்டேல் வரைக்கும் பேட்டை பிடிச்சி விளாசக்கூடியவர்கள் இருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பும்ரா எப்பயுமே பாகிஸ்தானோட பட்டைய கிளப்புவாரு. இந்த முறை பும்ரா என்ன பண்ண போகிறார், ஹர்திக் ஓபன் பண்ண போகிறார். 2 ரைட் ஆர்ம் சீமர்ஸ், வெரைட்டி மிஸ் ஆகுது அர்ஷதீப் இல்லாம. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இது ஒரு பெரிய போட்டி. அடுத்த ஒரு 2.5 மணி நேரம் நம்ம தெற்கெல்லாம் கேலியா இருக்க போகுது. அத்தனை பேரும் டிவியில இருக்க போறோம். ஒரு பரபரப்பின் உச்சத்துல இந்த போட்டி நம்மள எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஜெயிச்சால் இந்தியா குவாலிஃபைங் ஃபார் சூப்பர் 8 அப்படின்றதுல மாற்று கருத்தையிலே நேரடியாக உள்ள நுழையலாம். பொறுத்திருந்து பார்க்கணும். போட்டி தொடங்க இருக்கு. அபிஷேக் சர்மா அண்ட் என்ன பண்ண போறார் இஷான் கிஷன், பொறுத்திருந்து பார்க்கணும். பரத், அந்த பகுதியில வானிலை மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது விவரங்கள் தெரியுமா? வானிலை மாற்றம் இருக்கு. பட் சான்சஸ் ஆஃப் ரெயின் இஸ் வெரி லோ. 10 முதல் 15 போட்டியை நிறுத்தும் அளவுக்கான ஒரு சிக்கல் அங்க இல்ல. அங்க ஒரு எக்ஸலன்ட் ட்ரைனிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க கொலம்போ மைதானத்தை பொறுத்த வரைக்கும். இது ஒரு டொரன்ஷியல் ரெயினா எதிர்பார்க்கல, வந்து போகக்கூடிய மேகங்கள் அப்படின்றதுனால அப்படியே இருந்தாலும் 10 முதல் 15 நிமிடங்கள் வரைக்கும் தான் சிக்கல் இருக்க போகுது. கிரவுண்ட்லயும் ட்ரைனிங் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால போட்டி தடைப்பட எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லை என்ற செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் முதல் ஆடுவது என்பது ஒரு விதத்தில் அட்வான்டேஜ். ஏன்னா
நம்ம வந்து ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணிட்டா அது பின்பு மழை வந்தால் கூட டக்வர்த் லூயிஸ்ல நம்ம எங்கனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு பிளெஸிங் இன் திஸ் கேஸ் என்னன்னா மழை பெஞ்சதுன்னா மைதானமும் இன்னும் ஸ்லோ ஆகும். பவுண்டரிகள் இந்தியாவை விட கொழும்பு இந்த ஸ்டேடியம்ல பெரிய மைதானங்கள், அதனால நீங்க ரொம்ப இங்க அடிக்கக்கூடிய சிக்ஸர் மழையும் பவுண்டரிகளும் அங்க இருக்குமான கஷ்டம். 2-3 ரன்கள் அதிகமா ஓடி எடுக்கக்கூடிய ஒரு மைதானமா இருக்கு. நீங்க அக்யூமுலேட் தான் பண்ணணும் ரன்ஸை. இங்க இருக்கிற மாதிரி முதல் பந்து வந்து அதிரடி டமால் டிமேல் ஆட முடியாது. ஒருவேளை மழை வந்தால் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதால நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கிரவுண்ட் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அங்க இருக்குன்னு. ஸோ நம்ம ஆடலாம். 2வது மழையே வரலனாலும் இன்னும் சிக்கல் என்னன்னா 2வதா பவுலிங் போடுற அன்னைக்கு டியூ ஃபேக்டர் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இந்தியா அதை வந்து நெகட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க பெரிய டியூ ஃபேக்டர் இல்ல, நம்ம பிரச்சனை இல்லாம பந்து வீசலாம் அப்படின்ற இடத்துக்கு இந்தியா வந்திருக்காங்க. நமக்கு ஸ்ட்ரென்த் பேட்டிங், பெரிய ஸ்கோர் போடுவோம், ப்ரெஷர் போட்டுரும். எடுத்த உடனே பாகிஸ்தான் மேல ஒரு 2 விக்கெட்டுகளை அவங்க இழந்தாங்க, 180-190 சேஸ் பண்ண அப்படின்னா அப்பவே நமக்கு ஒரு மாரல் விக்டரி, அவங்களை பிடிச்சிடலாம் நம்புறாங்க இந்தியா. மழை பெரிதாக இருக்காது, ஆட்டம் நிச்சயமா 40 ஓவர் நடக்கும் நம்பலாம். விவரங்களுக்கு நன்றி பரத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.